3250 ரூபாய்க்கு நம்மளுக்கு இன்சென்டிவ் கேஸ் 519 ரூபாய்க்கு என் பண்ணிட்டோம். நம்ம ஆன் பண்ணி எத்தனை தெரியுமா ஆகுது? கரெக்டாக 2 hours தான் ஆகுது. நான் கேர்ள்ஸ் ஆர்டர் வந்தாலே வந்து கேன்சல் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மின்னு சொல்லி ஒரு மேம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க மேம்? அவர்லாம் நம்ம கேஸ் போல இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பர்சன். வெல்கம் பேக் டு மினி வீடியோ. எப்பயுமே ரேபிடோ பொறுத்த வரைக்கும் மண்டே மார்னிங் பயங்கரமாக இனிங்ஸ் வரும் பைக் டேக்ஸி ஆர்டர். அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் பைக் இனிங்ஸ் வரும். இந்த விளாகில் வந்து நம்ம மண்டே மார்னிங் அந்த டைமில் தான் ஓட்டியிருப்போம். 8 hour ஓட்டின ரேபிடோட சம்பாதிக்க முடியுமோ அந்த சம்பாதித்தை நம்ம 4 hours என் பண்ணியிருக்கோம். வீக்லி இன்சென்டிவ் ரேபிடோ அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களே வந்து வீக்லி வந்து 13K ரேபிடோ ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களாம் 2-3 வருஷமாக ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சில நேக்கெல்லாம் கேட்டேன். அவங்க தான் இந்த வீக்லி இன்சென்டிவ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களாம் வீக்லி பேஸ் பண்ணி தான் ஓட்டுறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேசலாம். ஸோ ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க டிஸ்பிளே போகலாம். ஸோ கை ஷார்ப்பாக 7:30 மணிக்கு ஆன் பண்ணியாச்சு. ஸ்கூட்டி ஆர்டர்லாம் நிறைய வருதுப்பா. ராமா ப்ரோ சூப்பர் ஆர்டர் தான். பட் நான் ஸ்கூட்டியில் ஓட்டி ஒரு நாள் வீடியோ போடுறேன் கைஸ் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கூட்டியில் எடுக்கிற ஒரு ஆர்டருக்கும் 15% எக்ஸ்ட்ரா. இப்போ 100 ரூபா ஆர்டர் எடுத்தோம்னா 115 ரூபா நம்ம தருவாங்க கைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ரேபிடோ வந்து ஒர்க் ஜோனில் தான் போய் ஓட்டியிருப்போம். ஸோ ஒர்க் ஜோனில் போனோம் அப்படின்னா ஸோ அந்த ஜோனுக்குள்ளேயே ஓட்டினோம்னா நம்ம 0% கமிஷனு. ஸோ அங்கே தான் போய் ஓட்டியிருப்போம். ப்ரோ எனக்கு ஒர்க் ஜோனை பற்றியே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி அதை பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஒர்க் ஜோன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுத் ஜோனுக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும் நம்ம போகிறதுக்கு. ஸோ வாங்க போகலாம். ஆரம்பாக்கம்மா ஏதோ பெரிய பெரிய ஆட்டெலாம் வருது கைஸ். நான் இதை எடுக்க போகிறதில்ல, நம்ம ஜோனுக்குள்ளேயே போய் ஓட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஜோனுக்குள்ளே போய் ஓட்டினா நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டருக்கும் வந்து இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி 0% கமிஷன். போது நான் ஆர்டர் அந்த போகிற வழியில் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு ஐயப்பன் தாங்கல் வந்து வடபழனி அக்செப்ட் பண்ணிட்டேன் உறவுகளே. கைஸ் அங்கேருந்து வந்து சென்ட்ரல் ஜோன் வந்து பக்கத்துலேயே. ஸோ அதனால் வடபழனி கிட்ட போயிடலாம். அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் ஜோன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஒர்க் ஜோன் பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல தான் வந்து 0% கமிஷன். ஒன்று வந்து OMR ஜோனு, செகண்ட் வந்து சவுத் ஜோனு, இன்னும் வந்து சென்ட்ரல் ஜோன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்ட்ரல் ஜோனில் தான் போய் ஓட்டியிருப்போம். ராஜலக்ஷ்மின்னு சொல்லி ஒரு மேம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இங்கெல்லாம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது வரும்போது தான். பட் ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு மேம் தான் பிக்கப் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு ரேபிடோ எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் எப்படி ப்ரோ ஓட்டுறதுனே தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹவு டு யூஸ் ரேபிடோ அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். மேம் ரேபிடோவா? நம்ம ஓடிபி சொல்லுங்கள். 6570. ஓகே மேம் போகலாமா? ஓகே மேம். என்ன ரோடுன்னு சொல்லி நான் ஐடென்டி பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் ஏகப்பட்ட வாட்டி நம்ம சுற்றி ஓட்டியிருக்கோம். நைட் டைம் எல்லாம் குறிப்பாக இந்த எங்கள் பக்கம்லாம் ஆர்டர் போட்டவங்க பாருங்கள். இரா மேம் என் யூடியூப் சேனலுக்காக நான் பேசிட்டு வரேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லைல்ல? ஓகே ஓகே. இன்றைக்கி நம்ம எவ்வளோ எய்ம் வைக்கலாம் அப்படின்னா அதான் காலைல ஒரு 600 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி எய்ம் வைக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. அப்புறம் பாருங்கள் நியர்லி கமலா தேட்டர் கிட்ட இருக்கும் கைஸ். எனக்கு இங்கே தான் வந்தாலே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் தெரியுமா. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ வருதுன்னு காட்டலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 102 ரூபா தான் பார்க்க காமிச்சிது. அந்த மேம் வரும்போதே ஜிபே பண்ணிட்டாங்க கைஸ், 110 ரூபா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். செகண்ட் ஆர்டர் இங்கே தான் பக்கலே தான் பிக்கப்பு. ஸோ அன்றைக்கி ஒரு நம்ம சேனலில் பார்க்க கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் கேர்ள்ஸ் ஆர்டர் வந்தாலே வந்து கேன்சல் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர்லாம் நம்ம கேஸு போல இருக்குது. எனக்கு கேர்ள்ஸில் ஆர்டர் கூட்டு போகும்போது ஒரு மாதிரி தான் கேஸ் இருக்கும். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் போனால். ஏன்னா பள்ளங்கள்லாம் இருந்தால் கூட சின்ன பள்ளம் இருந்தால் தான் நான் பொறுமையாக போவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பொறுமையாக போகிறது. ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டால் இன்னும் பொறுமையாக போவேன். ஸோ அதனால் பாய்ஸ் ஆர்டர்னா எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேஸ். கேர்ள்ஸ் ஆர்டர்னாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த ஸ்லோவாக போகிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. செகண்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம ஜோனுக்குள்ளே இருப்போம். டக்கு சின்ன ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். 6240. யாருங்க மேம்? ஓகே கைஸ், செகண்ட் ஆர்டரே வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து 68. அது கூட ப்ளஸ் 50 ரூபா நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்துச்சு. 5013. ஃபுல்லாக நம்ம சென்ட்ரல் ஜோனில் தான் ஆர்டர் வரப்போகுது. ஸோ பாங்களா, இது 3வது ஆர்டரு. மேக்ஸிமம் வந்து 10 ஆர்டர் 12 மணிக்குள்ள பார்த்தாலே நம்ம 400 ரூபாய் கிட்ட இன்சென்டிவ் கைஸ், 410 ரூபா கிட்ட. ஸோ அப்போ நம்ம சின்ன ஆர்டர் தான் ஃபுல்லாக எடுக்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமே ஃபுல்லாக சின்ன ஆர்டர் தான் எடுக்க போகிறோம் கைஸ். செகண்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமே தேர்ட் ஆர்டர் ஒரு 3-4 ஆர்டர் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்குது பக்கத்துலேயே இது பிக்கப் இருக்குன்ற பார்த்தா இந்த ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணோம்.
ஓகே கைஸ், இப்போ வீக்லி இன்சென்டிவ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஆக்சுவலாக வீக்லி இன்சென்டிவ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். மண்டே மார்னிங் 12 AM அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் சண்டே நைட்டு 12 PM அந்த டைம்லாம் முடிஞ்சிது. அதாவது 7 நாள் அந்த டைமுக்குள்ளே. ஸோ எத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னா 150 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 1200 இன்சென்டிவ் கைஸ், அது ஒன்று. அப்புறம் வந்து 175 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1200 இல்லாமல் 600 இன்சென்டிவ். அதுக்கப்புறம் 200 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 700 இன்சென்டிவ். அப்புறம் 230 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 750 கிட்ட இன்சென்டிவ் கேஸ். இது எல்லாமே சேர்த்து அப்படின்னா 3250 கிட்ட நம்மளுக்கு இன்சென்டிவ் கேஸ். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் இருக்கு கேஸ். அந்த 13K சம்பாதிக்கிறது டெலிவரி எல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம அந்த 1 lakh சேலஞ்ச் பண்ணும்போது கூட எல்லாம் நிறைய பேர் ஈஸியாக நினச்சிருக்காங்க. பயங்கர ஹார்டு இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து வீக்லி இன்சென்டிவ் கேஸ். இந்த வீக்லி இன்சென்டிவ் இல்லாமல் நம்ம டெய்லி இன்சென்டிவ் இருக்குது. டெய்லி இன்சென்டிவ்ஸில் போனாலே அதுவே நம்மளுக்கு காட்டும். டெய்லி இன்சென்டிவ் வந்து தினமுமே 250 மேலே இன்சென்டிவ் நம்ம பார்த்துடலாம். அது இல்லாமல் இந்த 3250 கிட்ட வர இன்சென்டிவ். ஸோ ஆனால் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் ஆப்ஷனே காட்டவே காட்டாது. டைம் கிடைக்கும் போது வந்து ஓட்டுறவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். டே ஃபுல்லாக நீங்கள் ஓட்டணும், பயங்கரமாக ஆர்டர் போட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்சென்டிவ் பெஸ்ட் பண்ணி ஓட்டுங்க கைஸ். உண்மையிலே பயங்கரமாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதை தான் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஓட்டி 13K எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த 13Kன்றது சாதாரண விஷயம் இல்லை. பயங்கரமாக ஆர்டர் பண்ணணும். நான் அந்த 1 lakh சேலஞ்ச் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஆர்டர் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஆர்டர் போட்டால் தான் இதெல்லாம் பயங்கரமாக சம்பாதிக்க முடியுங்க. ப்ரோ 59 ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் சார். ஒரு லிட்டர் சார். ஆனால் ஓடிபி 0102. கைஸ் ஆக்சுவலாக வந்து சரி இன்ட்ரோ வீடியோக்காக ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். அது கூட டைம் இல்லை கைஸ். ஆர்டர் அடிச்சுட்டே வருதா? அதுவும் நல்ல ஆர்டராக இருந்துச்சு, அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். உறவுகளே, அப்புறம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் மன்னிச்சிருக்கேன். நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒரு ப்ரெஷர் மைண்ட் இருக்குது, ஓடிட்டே இருக்குது. சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் வந்து இந்த கோப்ரோ இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிளிப்ஸ் கிட்ட எடுத்து வச்சிருந்தேன் இந்த விளாக்லே. அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டும் டைமும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கோப்ரோலேருந்து நம்ம ஃபோனில் அட்டாச் பண்ணும்போது நான் ஏதோ எங்கெங்கேயோ எடுத்தது அங்கங்கே ஒரே கொச்சன்னு மாற்றி அங்கங்கே டைமிங்கில் இருக்குது கைஸ். எங்கே இருக்குது எங்கே வீடியோ எடுத்து பண்ணுறதே ரொம்ப குழப்பமாக ஆகி போச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் விளாக்லேருந்து உண்மையாக சொல்கிறேன், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட டெடிக்கேஷனோட பயங்கரமாக விளாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கைஸ் டைம் என்ன கரெக்டாக 9:33 கரெக்டாக டெலிவரிக்கிறாங்களே. சரி ஓகே, இது நம்ம எவ்வளோ தங்க சம்பாதிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு ஆர்டர் தான் இருக்குது. 5 ஆர்டர் மேலே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க கைஸ் 519 கிட்ட என் பண்ணிட்டோம். நம்ம ஆன் பண்ணி எத்தனை தெரியுமா ஆகுது? கரெக்டாக 2 hours தான் ஆகுது. 8:09. ஸோ 2 hourல 519 கிட்ட என் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு சின்ன ஆர்டர் தான் கைஸ் போட்டிருக்காங்க. கைஸ் டைம் என்ன கரெக்டாக 9:40. ஸோ அந்த கஸ்டமரே வந்து கீழே வராறான். இந்த அப்பார்ட்மெண்ட் தான். அவர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாருப்பா. நம்மளும் இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம். இங்கிலீஷ் புரியும், ஆனால் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். முடியாத நேரம் மேலே இல்லை, கற்றுக்கலாம் அந்த இங்கிலீஷையும். ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய தேவைப்படும் நமக்கு. இன்சென்டிவ் பேஸ் பண்ணுற ஓட்டுறது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இந்த ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா டைம் போதே அப்படின்ட்டு. ஏன்னா வந்து காலைல 7:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே 10 ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 410 மேலே இன்சென்டிவ் நம்மளுக்கு காட்டுது. கேஸ் 7வது ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. தேவன்ஸு சொன்னீங்களா? ஓடிபி சார். எஸ் கேஸ் 7வது ஆர்டர் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 3 ஆர்டர் தான், அசால்ட்டாக பார்த்துடலாம். இதுக்குள்ளேயே நம்ம 616 நம்ம சம்பாதிச்சிட்டோம். இப்போ தானே புரியுது. நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னா ப்ரோ காலைல 3 வரையும் நல்லா 700 சம்பாதிச்சிடும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் மார்னிங் வந்து இன்சென்டிவ் பேஸ் பண்ணதில் ஓட்டுறாங்க கைஸ். ஸோ அடுத்த ஆர்டர் வரைக்கும் இங்கே நிற்கலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ப்பா. இந்த முடியெலாம் இங்கே வந்து நிறைய வேர்வையாக மாறிடுமா. ஸோ கைஸ் இப்போ தான் இங்கே ஒரு ஆர்டர் விட்டோம். ஒரு 50 ரூபா கிட்ட ஒரு ஆர்டரு. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 6.2 kilometers ஆர்டர். இது வந்து 9th ஆர்டர் இப்போ நம்ம பிக்கப் பண்ண போகிறது. ஸோ பாருங்க கைஸ், மண்டே மார்னிங் எவ்வளோ டெக்கரேட்டான ஆர்டர் வருது கைஸ். நம்ம 10 ஆர்டர் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் 90 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சரிங்களா இன்சென்டிவ். ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்னும் 3 ஆர்டர் காட்டணும். அப்படி 3 ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த 2 ஆர்டர் ஒன்று ப்ராசஸிங்கில் இருக்குல்ல, அது ஒன்று நம்ம பார்த்த மாதிரி காட்டல கைஸ். ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டை பார்த்துட்டு போகலாம். ஒரு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், அதுக்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ கான்செப்ட் என்னவா இருந்துச்சுன்னா, கரெக்டாக வந்து 7:30 மணிக்கு ஆன் பண்ணோம், 12 மணிக்கு நம்ம ஆஃப் பண்ணலாம். 12 மணிக்குள்ளே 10 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 ஆர்டர் பார்க்கும்போதே வந்து ஒரு ஆர்டருக்கும் வந்து 50 ரூபாய் இன்சென்டிவ். ஸோ அதுவே வந்து 250. அதுக்கப்புறம் வந்து 10 ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90 ரூபாய் இன்சென்டிவ், அந்த 250 ரூபாய் இல்லாமல். ஸோ அதனால் நம்ம வீட்டை 9 ஆர்டர் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வீட்டு பக்கம் போயிட்டே இருக்கலாம், அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் நியர்லி ரொம்ப தூரம் அந்த போரூர் கிண்டி தாண்டி போரூர்கிட்ட வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து மறுபடியும் மெரினா பீச்சுக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க.
நான் வேற பார்க்காம சரி பெரியாடுன்னு சொல்லி போட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பிக்கப் இங்கேருந்து 950 மீட்டர்ஸ் காட்டுது கேஸ். ஓகே கேஸ், நம்ம 10வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. அங்கேருந்து நம்ம வரும்போது அந்த மார்க் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஆர்ட் ஆப்ஷன், அதை நம்ம வீட்டு பக்கம் பின் பண்ணி விடுவோம். ஸோ அது ஒரு வந்துடும் 900 கிட்ட வந்துடும் கேஸ் இன்னைக்கு. சரி, அங்கேருந்து ஒரு பெரிய ஆர்டர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடலாம். ஒரு ரேப்பிடோ ஆர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆர்ட் ஆப்ஷன் நம்ம பின் பண்ணி விட்டா நம்ம வீட்டு பக்கம் போகிற மாதிரி ஆர்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்புறம் வீட்டு பக்கம் வந்துகிட்டே இருந்தேன். நிறைய ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து எங்கேயோ மறுபடியும் பின்பக்கமாக எங்கேயோ போகிற மாதிரி ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக 5. ஸோ இந்த டைமில் ஆன் பண்ண போகிறோம் கேஸ். ஓகே, காலைல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. கரெக்டாக 882 ரூபா கிட்ட நம்ம காலைல ஏர்ன் பண்ணிடுவோம் கேஸ். நம்ம அங்கேருந்து வரும்போது நம்ம வீட்டு வரைக்குமே வந்து எந்த ஆர்டருமே இல்லாமல் தான் வந்தோம். அந்த ஆர்டர்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் நம்ம ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் ஈவினிங் போயிட்டு ஒரு 3 ஆர்டர் கிட்ட நம்ம பார்த்துருப்போம். எல்லாம் பார்த்தா ஒரு 1500 ரூபாய்க்கு நல்லா சம்பாதிச்சிருப்போம். அந்த 3 ஆர்டருமே நான் கிளிப்பை டக்குன்னு வச்சிடறேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது சார்ஜ் ஒரு 9% தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது அங்கங்கே கொச்சன்னு இருக்குது கைஸ். கோப்ரோலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மாற்றி கொச்சம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடிட்டிங் பண்ணும்போது. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வீடியோ எடுக்கும்போதே கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். உட்காரப்பா நம்ம 35பா. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து கும்ளஞ்சாவிலேருந்து கோயம்பேடு கிட்ட ஒரு ஆர்டரு. ஓகே கைஸ், அந்த செகண்ட் ஆர்டரை கரெக்டாக கோயம்பேடு கிட்டே நான் ட்ராப் பண்ணேன். மறுபடியும் அங்கேருந்து கரெக்டாக நம்ம வீட்டு பக்கமே ஒரு ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக 7:10 அந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இன்றைக்கி 1107 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். அது நம்ம கைவிட்டு பொருளாக மேனேஜ் பண்ணி இல்லையா. ஸோ பெட்ரோல் வந்து நம்ம 1.5 லிட்டர் கிட்ட நம்ம பெட்ரோல் போட்டோம் கைஸ். காலைல வந்து ஒரு 1 லிட்டர் போட்டோமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 லிட்டர் போட்டேன். ஆனால் நமக்கு இந்த வீடியோக்கு வந்து செலவாயிருக்கிறது வந்து 6 லிட்டர் தான் செலவாயிருக்கும். டோட்டலாக நம்ம 150 ரூபா மைனஸ் பண்ணலாம். அது 150 மைனஸ், அப்புறம் ப்ளஸ் நம்மளுக்கு 27 ரூபா நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிருக்கு கைஸ். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 984 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட்டு. எத்தனை ஹவர் நம்ம டோட்டலாக ஓன் இது பண்ணோம் அப்படின்னா காலைல 7:30 மணிக்கு ஆன் பண்ணோமா, 8:30, 9:30, 10:30, 11:30, 4 ஹவர் ப்ளஸ் ஒரு 6 ஹவர், 4 ஹவர். காலைல 6 ஹவர் கரெக்டாக நம்ம 6 ஹவர் ஓட்டி 984 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு இது தான். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த டைமில் ஓட்டி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி ஓட்டுறவங்க ஓட்டுங்க, பார்த்து சேஃபாக கவனமாக ஓட்டுங்க. ஸோ அப்புறம் வேறு எந்த டைமில் ஓட்டி போடலான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுக்கு நான் வீக்லி ஓட்டி போடலான்னு தான் நினச்சிட்ருந்தேன். பட் நம்ம டைம் நம்மகிட்டே இல்லை கைஸ். நான் வேறு ஒரு பிஸ்னஸில் வேறு இருக்கேன் இல்லையா, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அந்த வேலையை பற்றி இந்த டைம் கிடைக்கும்போது பார்க்கறதுனால ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லாம் வந்து யூடியூப்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணிகிட்ருப்பேன். இது மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஒழுங்காகவே பண்ணாமல் இருக்கமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்குது. பட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1.5 வருஷம், அடுத்த 1.5 வருஷம் நம்ம சோஷியல் மீடியா தான் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். நம்ம எது பிஸ்னஸ் பண்ணாலுமே நான் சோஷியல் மீடியாவில் தான் கொண்டு வந்தால் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு பொறுத்துக்கோங்க. ஸோ நாளிலேருந்து பாருங்கள் எப்படி வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன்.